சரி பாருங்கள் கடனை செடியை சரி போகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது காட்டிட்டு போவோம், டைம் ஆயிடுச்சுங்க, நாங்கள் இனிமேல் கிளம்புவோம், ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தோம். சரி கிளம்புவோம்னு போகிறோம். போய்கிட்டு இருக்கும்போது அவனே வந்து மாட்டுற மாதிரி நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. கண்டென்ட் சொல்கிறத விட ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும். இந்த இலைகளை பாருங்கள் முதல்ல. இந்த இலைகளை உங்கள் இடத்துல இந்த செடிக்கு பேர் என்ன சொல்லுவீங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த இலைக்கான இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம கேமராமேன்னால தான் அவன் காலில் பட்டுருச்சு. அவன் செருப்பு போட்டிருக்கான். அவன் செருப்பு போட்டனால என்ன ஆகி போச்சுன்னா அவன் காலில் பட்டுருச்சு. பட்டனால இது பட்டா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக் பேல் சொல்லுவோம். ஆக் பேல்னா நெருப்பு கொடி. ஆகுனா நெருப்பு, பேல்னா கொடி, நெருப்பு கொடி செடிங்க அது. இது நம்ம மேலே பட்டுச்சுன்னா நெருப்பு பட்ட மாதிரி எரியும். ப்ளஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த நெருப்போட அந்த இது பட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அப்படிப்பட்டது தான் இது. இது எனக்கு பட்டுருச்சு, அவனுக்கு பட்டுருச்சு. பட் அதுக்கப்புறம் லைட்டாக பட்டு எனக்கு பேன் தெரியல, அவனுக்கு பட்டுருச்சு. பட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே அந்த செடியோடது தான். இப்போ ட்ரை பண்ணிவிட்டு நம்ம இழுத்தே காட்டிடவா? ஒரு லைட்டாக ரிஸ்க் மாதிரி எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு பாருங்கள். என்ன கொடி? இந்த கொடி கட்டாக்குங்க. ரெடி? இந்த பாருங்கள் எப்படி வச்சுக்கிறேன். இன்னொரு வாட்டி பண்ணிக்கிடுவோம். எரியுது. இது வந்து நீங்களாம் ட்ரை பண்ணிடாதீங்க. சொல்லப்போனால் இது நாங்கள் சும்மா சின்ன வயசில் பட்டனால எங்களுக்கு தெரியும். எரியுது. இந்த பாருங்க ஆரம்பிச்சு பாருங்க. இந்த பாருங்க தெரியுதா? இல்லை தெரியுதா? இது காயமாகலை. நல்லா பாருங்க. இந்த கொடியோடது நெருப்பு மாதிரி வருங்க. இப்போ எப்படி தான் நெருப்புன்னு சொல்கிறீங்க? சுருக்கிறேன் வருங்க. தெரியுதா? இதுதான் இந்த மாதிரி தான் ஆகும். இது கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஆகும்னா, நெருப்பு சுட்டதுக்கப்புறம் கருப்பாகி பொக்கலை மாதிரி தண்ணி நீராகுதுல, அந்த மாதிரி ஆயிருங்க. இந்த கொஞ்சம் நேரத்தில் எனக்கு இந்த கை ஃபுல்லாக அப்படி ஆயிரும். நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து தான் காட்டணுமா அப்படின்னு. பட் இது ஒரு விஷயத்தை காட்டுறது தான். இதை சம்டைம்ஸ் இந்த மாதிரி காட்டில் போகிறவங்க வரவங்க அந்த மாதிரி இந்த செடி தெரியுது அப்படிங்கும்போது ப்ரொடெக்ஷனாக போகணும். நீங்கள் கால் கையெல்லாம் இழுத்து விடும். சில பேர்த்துக்கு ஸ்கின் அலர்ஜியாக கூட ஆயிடும். இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம்ல. ஸோ பழக்கப்பட்டவங்களுக்கு வேறு, நார்மலாக இருக்கிறதுக்கு வேறல. ஸோ அதனால தான் அந்த செடியை பார்த்துக்கிறேங்க, நல்லா பார்த்துக்கிறங்க. ஒரு வாட்டி கிட்டே பார்த்துக்கிறங்க. இதுக்கு பேர் ஆக்பேல். நாங்கள் சொல்கிறது ஆக்பேல் நெருப்பு கொடி. உங்கள் பக்கம் என்ன சொல்வீங்கன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அண்ட் ஸ்டே சேஃப். இந்த மாதிரி நிறைய செடி வகைகள், நிறைய ஆபத்தான விஷயங்கள்லாம் நம்ம பக்கம் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரி வாங்க, என்ன கிடைக்கும் பார்ப்போமா? எரியுதுக்கோ.